கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 5:24 வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். கலாத்தியர்கள் 2:20 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், நானோ கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனா. உலகம் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறது. சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய குடும்பங்களையும் கோத்திரங்களையும் குலத்தையும் பற்றி மேன்மை பாராட்டுகிறார்கள். தங்களுடைய படிப்பு, தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை, எவ்வளவு சம்பளம் வாங்குகிறோம் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். சிலர் எவ்வளவு பெரிய வீடு வைத்திருக்கிறோம், எவ்வளவு புதிய கார் வாங்கி இருக்கிறோம் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நானோ மற்றவர்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் சரி, மற்றவர்களுக்கு மேன்மையாய் உலகத்தில் பல காரியங்கள் தோன்றினாலும் சரி, தன்னை தாழ்த்தி சொல்லுகிறார், நானோ. தமஸ்கு வீதியிலே ஒரு நாள் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போய்கொண்டிருந்த போது, சபைகளை பாழாக்க வேண்டும் என்று பிரதான ஆசாரியர்களிடத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு போய்கொண்டிருந்த போது, எதிர்பாராத விதத்திலே பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவரை அடித்தது. அந்த மகிமையை தாங்க கூடாதவராய் கீழே விழுந்தார். அப்போதான் முதல் முறை அவர் இயேசுவை சந்திக்கிற ஒரு தருணம். அவர் அதுவரை தமஸ்கு பட்டணத்தில் இருந்தபடியால் இயேசுவை குறித்து அதிகமாய் தெரியவில்லை. அந்த ஒளியை பார்த்து கேட்டார். அவர் மேல் வீசின பிரகாசத்தை பார்த்து, மகிமையை பார்த்து கேட்டார், ஆண்டவரே நீர் யார்? இப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, உன்னால் வேதனை அனுபவிக்கிற இயேசு நானே. நீ தேவனுடைய பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படி போய்கொண்டிருக்கிறாய். என் பிள்ளைகளை நீ தொடும்போது என் கண்மணியை நீ தொடுகிறவனாயிருக்கிறாய். முள்ளில் உதைக்கிறது முள்ளுக்கு கஷ்டம் அல்ல, முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம். உனக்குத்தான் நீ கேடை உண்டாக்கி கொள்ளுகிறாய். அதிலிருந்து ஒன்றை பவுல் அறிந்து கொண்டார். நம்முடைய பிள்ளைகளோடு இயேசு தன்னை சிலுவையில் இணைத்துக் கொண்டவர்கள். கிறிஸ்துவனை துன்பப்படுத்துகிறது இயேசுடைய தலையில சூடப்பட்டிருக்கிற அந்த முள் முடியை எட்டி உதைப்பதற்கு சமானம். சாபங்களை சுமந்தவரை மிதிப்பதற்கு சமானம். அன்று முதல் அவர் சிலுவையை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்.
ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றார், தேவனுடைய ஊழியக்காரனானார். அந்த சிலுவையை பற்றி அறியணும், அந்த சிலுவையின் மேன்மை குறித்து அறியணும், அவருடைய பாடுகளின் ரகசியங்களை குறித்து அறியணும். எப்படியாவது அந்த சிலுவையோடு தன்னை இணைத்துக் கொள்ளணும். அரபு தேசங்களுக்கு போய் 3.5 ஆண்டுகள் கல்வாரியை குறித்து அதிகமாய் தியானம் செய்தார். முதலாவது இயேசு தனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இரண்டாவது கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் ஆசைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மூன்றாவது உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். நான்காவது சிலுவையினுடைய மேன்மை மகா மேன்மை என்பதை அவர் அறிந்து கொண்டார். உலக பிரகாரமாய் அவருக்கு மேன்மை பாராட்டுவதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருந்தன. பிலிப்பியர் 3:3 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், இஸ்ரவேலில் பிறந்த இஸ்ரவேலன், பென்யமீன் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி அவர் ஒரு பரிசேயர், குற்றம் சாட்டப்படாதவர், எத்தனையோ மேன்மைகளை அவர் சொல்லலாம். யூத மார்க்கத்துக்காக வைராக்கியம் கொண்டவர். ஆதி நாட்களில் இருந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற பெரிய தத்துவ ஞானிகளின் வரிசையில் வந்த கமாலிகளின் பாதபடியில படித்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இன்றைக்கு இருக்கிற படிப்பின்படி பார்த்தால் 3-4 டாக்டரேட்டுகள் பெறக்கூடிய அளவு, அவ்வளவு தத்துவ ஞானத்தை எல்லா நிருபங்களிலும் நீங்கள் வாசித்து அறியலாம். அவ்வளவு பெரிய ஞானம் இன்றைக்கும் உலகத்தில் இல்லை. ஆண்டவர் அப்படியே அவரை மாற்றினார். அவருக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்தார், ரகசியங்களை கொடுத்தார். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று அழைத்துக் கொண்டார். 28 பெரிய ரகசியங்களை வேதத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அவர் மேன்மை பாராட்ட எத்தனையோ காரியம் இருந்தது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி அவர் ஆவிக்குள்ளானார், எப்படி அவர் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். நிருபங்களை எல்லாம் வாசிக்கும் போது 9 வரங்களை அவர் செயல்படுத்தினவர். வரங்களை குறித்து தெளிவான ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலும் 9 வரங்களை பற்றி அவர் எழுதினார். அவ்வளவு ஞானமும் வெளிப்பாடும் அறிவும், அவ்வளவு அவருடைய கைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அவர் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டினார். அதிலும் கல்வாரி சிலுவையை குறித்தே அவர் மேன்மை பாராட்டினார். சிலுவை என்பது அந்த காலத்தில் ஒரு கொலை மரம். சிலுவை என்பது பயங்கரமான குற்றவாளிகளை தூக்கி கொல்லுகிற ஒரு இடம். அவமானப்படுத்தி அணு அணுவாய் சாகும்படி சித்திரவதை செய்து கொல்லுகிற ஒரு இடம்தான் சிலுவை. எல்லாரும் பார்க்கும்படி ஊருக்கு வெளியிலே, சந்தை வெளிகளிலே, ஜனங்கள் கூடுகிற இடத்திலே நிர்வாணமாய் தொங்க வைத்து பரியாசம் பண்ணி கொல்லுவதுதான் சிலுவை. ரோமர் தன்னுடைய அரசாங்கத்துக்கு விரோதமாய் செய்கிற பயங்கரமான தீவிரவாதிகளை, குற்றவாளிகளை சிலுவையில அறைந்து கொண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உலகத்தின் பார்வையில் அது ஒரு கொலை கருவியாய் இருந்தாலும், ஒரு பயங்கரமான குற்றவாளிகளுக்குரிய தண்டனை கொடுக்க சாதனமாய் இருந்தாலும், நான் ஒரே ஒரு காரியத்துக்கு மேன்மை பாராட்டுவேன் என்றால், சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேன். இன்றைக்கு 2 நாட்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் பெரிய வெள்ளிக்கிழமை வருகிறது. கல்வாரியை தியானம் செய்ய போகிறோம். நம்முடைய ஆலயத்தில் 40 நாட்களாக தொடர்ந்து கல்வாரி தியானங்கள் பிப்ரவரி 22 முதல் நடந்து கொண்டே இருக்கிறது. தினந்தோறும்
அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டுவதற்கான காரணம் என்ன? ஒரு 4 முக்கியமான காரணங்கள். சிலுவை குறித்து அவர் அவ்வளவு மேன்மை பாராட்டும்படி. அந்த சிலுவையினுடைய மேன்மை என்ன? சிலுவையால் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த சிலுவையின் இரத்தத்தால் நாம் பெறுகிற நன்மைகள் என்ன? அந்த சிலுவை இன்றைக்கு நமக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாய் இருக்கிறது? ஒரு 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளை, முதலாவது, ஒரு தெய்வத்தினுடைய சுபாவங்கள் அனைத்தையும் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவிலே காண்கிறோம். ஒரு தெய்வீக அவதாரம் என்று சொல்லுகிறார்களே, தெய்வத்தின் பரிபூரணம் என்று சொல்லுகிறார்களே, தெய்வத்தின் நேசத்தினுடைய உச்சிதம் என்று சொல்லுகிறார்களே, எங்கே காண முடியும்? எங்கே காண முடியும்? இந்த சிலுவையில் தான் காண முடியும். அந்த சிலுவையில் தான் தேவனுடைய மனதுருக்கம் வெளிப்பட்டது. அந்த சிலுவையில் தான் பாவ மன்னிப்பு வெளிப்பட்டது. அந்த சிலுவையில் தான் சாபக்கட்டுகள் நொறுங்கி விழுந்தது. அந்த சிலுவையில் தான் சாத்தான் நியாய தீர்க்கப்பட்டான். அவனுடைய தலை அந்த சிலுவையில் தான் நசுக்கப்பட்டது. அவனுடைய கிரிகளை அழிக்கும்படியான இரத்தம் அந்த சிலுவையில் தான் சிந்தப்பட்டது. ஆகவேதான் சிலுவை குறித்தே இல்லாமல் இந்த சிலுவையிலே தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அன்பு, தெய்வத்தின் பரிபூர்ணமான கிருபை, தெய்வத்தின் பரிபூர்ணமான காருண்யங்கள் எல்லாம் அந்த சிலுவையிலே. ஒரு பக்கம் அவரை காரி துப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தலையில கொட்டி கொண்டு, உன் தலை கொட்டினது யார் என்று கேட்கிறார்கள். மற்றவர்களைத்தான் ரட்சித்தான், தன்னை ரட்சிக்க திராணி இல்லை. கல்லை எறிவது போல சொல்லை எறிந்து கொண்டிருக்கிறார். தாகத்தோடு தவித்த போது தண்ணீர் கொடுக்க வருவரும் இல்லை. கசப்பான காடியைத்தான் அவர் முன்பாக நீட்டி கொடுத்தார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. கொடூரத்தின் கொடூரம் சிலுவையில சந்தித்த வேளையில மனிதன் அவருக்கு கடைசியாக கொடுத்த அந்த ஃபேர்வெல் பார்ட்டியில நிந்தித்த நிந்தனைகள், முகமெல்லாம் எச்சிலால் காரி துப்பப்பட்டு நிரம்பி இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன், பிதாவே இவர்களுக்கு மன். மன்னிக்கிற தயவு பொருந்தின வார்த்தைகள் தான் அந்த சிலுவையிலிருந்து வெளிவந்த. தலையில் அடிக்கிறார்கள், கையில ஆணிகள் கடாவுகிறார்கள், சவுக்கினால் அடித்து உரிக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன். தெய்வத்தின் குணாதிசி, தெய்வத்தினுடைய சுபாவம், அவருடைய மன்னிக்கிற மாட்சிமை அந்த சிலுவையில வெளியாகும். ஒரு வேப்ப மரத்தை வெட்ட வெட்ட கசப்பு தான் வந்துட்டே இருக்கும். ஆனா ஒரு சந்தன மரத்தை வெட்ட வெட்ட வாசனை வந்து கொண்டே இருக்கும். சிலுவையில் அறையப்படும் போது சரித்திரம் முழுவதிலும் பார்த்தால் வலி தாங்க முடியாத படி கள்ளர்கள், குற்றவாளிகள் மற்றவர்களை சபித்துக் கொண்டுதான் இருப்பார். கீழே உள்ளவர்கள் பரியாசம் பண்ண அவன் கெட்ட வார்த்தைகளை சொல்லி, தூஷண வார்த்தைகளை சொல்லி சபித்துக் கொண்டுதான் இருப்பார். ஆனால் சரித்திரத்தில் ஒரே ஒருவர் சிலுவையில் தொங்குகிற அந்த 6 மணி நேரமும் அவ்வளவு பாடுபடுத்தின ஒவ்வொருவருக்காக மன்னியும், மன்னிக்கிறேன் என்று சொல்லுவதோடு, மன்னியும் பிதாவே, மன்னியும் பிதாவே, மன்னியும் பிதாவே. நாம் எத்தனையோ வேளைகளில் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். அவரை விட்டு தூர போயிருந்திருக்கோம். மனது மாம்சமும் விரும்பினவர்களை செய்து கொண்டிருந்திருக்க கூடும்.
பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்த அவர் தன்னுடைய காயங்களை பிதாவிடத்திலே காண்பித்து காண்பித்து தன் ரத்தம் ஒழுகுகிற கரத்தை காண்பித்து காண்பித்து, பிதாவே, என் மகன் செய்த, என் மகள் செய்கிற காரியத்தை மன்னியும், தெரியாமல் செய்கிறார். இன்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் தேவ சமூகத்துக்கு முன்பாக எட்டி நியாய தீர்ப்பு வந்து விடுமோ நம்மேல என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில, இந்த வருடமும் இருக்கட்டும், அதை கொத்தி எரி போட்டு பார்க்கிறேன், கனி நிச்சயமாய் கொடுக்கும். நமக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய உள்ளத்தில் கசப்பு இல்லை, அவருடைய உள்ளத்தில் வைராக்கியம் இல்லை, அவருடைய உள்ளத்தில் மன்னிக்காத கடின சுபாவம் ஒன்று இல்லை. ஆகவேதான் அவரை சிலுவையில் அறைந்த 100 அதிபதி சிலுவை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இவ்வளவு மன்னிப்பு சிந்தை, இவ்வளவு தயவு இரக்கம் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்றால் மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரஷ்ய விஞ்ஞானி முதல் முறை விண்வெளியில நடந்து பல ஆராய்ச்சிகளை செய்தவர். அவருடைய பெயர் யூரின் நிக்கலோ என்பது. அந்த யூரின் நிக்கலோ என்பவர் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்துவிட்டு அவர் கம்யூனிச தேசத்திலிருந்து ரஷ்யாவிலிருந்து போனபடியால் அந்த ரஷ்ய நாத்திக கொள்கையை பரப்ப வேண்டும் என்று விரும்பி அவர் சொன்னார், வானவெளியில நடந்தேன், மேல பார்த்தேன், கீழே பார்த்தேன், ஒரு தெய்வத்தையும் காண முடியல. தெய்வம் சொல்றதெல்லாம் பொய், வானத்தில் இருக்கிறார்களெல்லாம் பொய், தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பொய். எவ்வளோ வான வழியெல்லாம் தெரிந்து பார்க்க கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சொன்ன எல்லா பேப்பர்லையும் வெளிவந்தது. பில்லி கிரஹாம் என்ற தேவ பக்தன் அதை வாசித்தார். அவர் அடுத்த நாள் பத்திரிகையில ஒரு பேட்டியில சொன்னார், ஒரு வீட்டுக்கு பின்னால தென்னைமர தோப்புக்குள்ள நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் மத்தியில ஒரு வேர் பக்கத்துல ஒரு மண்புழு இருந்தது. அந்த மண்புழுக்கு ஒரு நாள் இறைவன் இருக்கிறானா பார்க்கணும்னு ஆசை. நடுராத்திரியில் அந்த மண்புழு அந்த தென்னை மர வேருக்கு மேல தலையை லேசா தூக்கி 4 பக்கம் பார்த்தது. பிறகு கீழே போய் தான் மனைவி பிள்ளைட்டெல்லாம் சொன்னது, பூமியில மனுஷன் இருக்கானான்னு நான் 4 திசையிலும் தேடி தேடி பார்த்தேன். மனுஷன்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, மனுஷன் இருக்கான்னு சொல்றவன் முட்டாள். அந்த மண்புழு பெருமையா தான் மனைவிட்ட போய் சொல்லிச்சு. அதை எழுதிவிட்டு பில்லி கிரஹாம் சொன்னார், ஏ விஞ்ஞானியே, ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் உயரத்தில் இவ்வளவு தூரம் பறந்து சுத்திட்டு உலகம் முழுவதும் பார்த்தேன், வானமண்டலம் முழுவதும் பார்த்தேன், கடவுள் இல்லைன்னு சொல்றது இந்த மண்புழு சொன்ன மாதிரி தான் இருக்குது. நீ உண்மையாகவே இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் வானவெளிக்கு போக வேண்டியதில்லை, பூமி கீழும் போக வேண்டியதில்லை. உண்மையா இறைவனை நீ காண விரும்பினால் கல்வாரி சிலுவை அண்டை வா, உனக்காக மரித்த இயேசுவை நோக்கி பார். அவர்கள் எவ்வளவு தெய்வீகத்தின் பரிபூரணம், எவ்வளவு மன்னிக்கிற சுவாபம், எவ்வளவு தயவு காருண்யம் இருந்தது என்பதை சிலுவையிலே பார். வேற எங்கு பார்க்க வேண்டியதில்லை. நம்முடைய தேசத்தில் 33 கோடி தேவர்கள் உண்டாக்கினாலும் ஒருவரிடமாவது அந்த தெய்வீக மன்னிப்பை, அந்த தாழ்மையை, அந்த கிருபையை, ஜெப ஜீவியத்தை நாம பார்க்க முடியாது. துஷ்ட நிகிரகா இஷ்ட துஷ்டர்களை அழிக்க முடியாய் வந்தவர்கள் தான் இந்திய தேசத்தில் உள்ள அத்தனை அவதாரங்களும். ஆனால் சிலுவையில தொங்கி மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும், சாபங்களை முறிக்க வேண்டும், நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அடிமையின் ரூபம் எடுத்தாரே, மரண பரியந்தம் தாழ்த்தினாரே, அவரிடத்தில் மட்டும்தான்
தெய்வத்தின் பரிபூரணங்களை, தெய்வத்தின் லட்சணங்களை அறிய முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய அன்பை அதில் வெளிப்படுத்தினார். வேதத்தில் அவர் பல விதங்களில் நம்ம அன்பு கூர்ந்திருக்கக்கூடும். உயரத்தில் இருக்கிற இறைவனாக, அன்புள்ள ஒரு தகப்பனாக, அன்புள்ள ஒரு தாயாக, அன்புள்ள ஒரு சகோதரனாக, அன்புள்ள ஒரு சிநேகிதனாக, அன்புள்ள ஆத்தும நேசராக பல விதத்தில் அன்பு கூர்ந்தாலும் இந்த சிலுவை அண்டை வந்து அந்த கல்வாரி அன்பை நாம் பார்க்கிறோமே, பிழியப்பட்ட அன்பை பார்க்கிறோமே, நொறுக்கப்பட்ட அன்பை பார்க்கிறோமே, நம்மேல வர வேண்டிய ஆக்கினையை தன்மேல சுமந்து கொண்ட அன்பை பார்க்கிறோமே. அந்த அன்புக்கு இணையானது வேறு ஒன்றுமே இல்லை. முதலாவது அந்த தெய்வத்தின் பரிபூரணத்தை பார்க்க. இரண்டாவது, உலகத்தில் உள்ள எல்லா மனிதருடைய பிரச்சனை பாவ பிரச்சனை. செய்துவிட்ட பாவத்துக்கு என்ன பரிகாரம் தேடுவது? குற்ற மனசாட்சி மாறுவதற்கு என்ன கைமாறு செய்வது? ஒருவனை கொலை செய்து விட்டவன் எத்தனை ஊர்களுக்கு அன்னதானம் பண்ணினாலும், தான தர்மங்கள் செய்தாலும், எத்தனை அனாதை பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் அவனுடைய பாவம் தீராது. பாவம் தீராது. கொரியா தேசத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய பட்டத்தை எடுக்கிறார்கள். வருஷம் முழுவதும் செய்த பாவங்கள் அந்த பட்டத்தில் எழுதுகிறார்கள். ரொம்ப உயரத்தில் பறக்க விடுகிறார்கள். பட்டத்தை அறுத்து விட்டு இந்த பட்டம் எங்கே தொலைந்து போனதோ அதே போல என் பாவம் தொலைந்து போவதாக என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பாவங்கள் மேல தொலைஞ்சு போவதில்லை, உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறது. இந்திய தேசத்தில் என்ன செய்கிறார்கள்? புண்ணிய நதியை நோக்கி ஓடுகிறார்கள், கங்கை நோக்கி ஓடுகிறார்கள். அதிலே போய் மூழ்கி விட்டாலாவது பாவங்கள் கர்மங்கள் தொலைந்து விடும். வேறு சிலரை பார்த்தால் குற்ற மனசாட்சி வாதிக்கும் போது சவுக்கை எடுத்து தங்களையே அடித்துக் கொள்ளுகிறார். முள் படுக்கையில படுத்து பார்க்கிறார். கழுத்தளவு தண்ணீருக்குள்ளே நின்று ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்லி பார்க்கிறார். உங்களுடைய பாவங்கள் தீர்வதற்கு வழி என்ன? பாவம் என்பது அது செய்கிற கொடுமை முதலாவது அன்புள்ள தேவனை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கிறது. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களே, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குறது. அவர் உங்களுக்கு அவருடைய முகத்தை மறைக்கும்படி செய்கிறது. பாவத்தினாலே நோய் கொண்டு ஒடுங்கி போனேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். நாள்தோறும் என் தலை மேல பாவ சுமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. பாவம் வியாதியை கொண்டு வருகிறது, மனநோயை கொண்டு வருகிறது, இரத்த அழுத்தத்தை கொண்டு வருகிறது. முடிவிலே பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம். ஆனால் சிலுவை நோக்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கிருபை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்கள் அந்த சிலுவை அண்டை வந்து தேவகுமாரனாக இயேசுவை நோக்கி பார்த்து அறிக்கையிடும்போது, அறிக்கை செய்து விட்டு விடும்போது ஒரு பெரிய இரக்கத்தை பெறுவார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு சிலுவையில தொங்கின இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிறது. சங்கீதம் 103:2-3 சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கும் போது நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார், நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்கிறார்.
நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார். போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தார். 30 வருடமாய் அவர் எனக்கு தெரிந்திருந்தோம். அவருடைய சாட்சி நான் கேட்டதில்லை. முதல் முறை அவரை திருவள்ளூரில் சந்தித்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். எத்தனையோ ஆண்டுகள் பிறகு போன வாரம் வந்தார். அவர் சின்ன டிராக்டர் போட்டிருந்தார். அதை கொடுத்து அவர் உண்மையாய் நடந்த சம்பவத்தை சொன்னார். அவர் இந்துவாய் இருந்த போது, இயேசுவை அறியாமல் இருந்த போது, சொத்து சம்பந்தமாக சில சூனியம் வைத்தபடியால் அவருடைய தாயார் பைத்தியம் பிடித்து விட்டார். பைத்தியத்தில் ரொம்ப வயலண்டா செயல்பட ஆரம்பித்தனால, சில நேரம் எங்க போறாங்கன்னு தெரியாம ஓடிடுறனால உடைய கால்களை எப்போதும் தூண்ல கட்டி வைப்பது. அந்த சூனியத்தின் விளைவாய் இவருடைய சொந்த அண்ணன் பைத்தியம் பிடித்து போய்விட்டார். இவர் ஒரு நாள் தான் ஃபேக்டரியில வேலை செய்ய போயிருக்கும் போது ஒரு பெரிய மிஷினை தூக்கி தலையில வைத்து விட்டார். யாராலும் தூக்க முடியாது. யாரும் கிட்ட வந்தா முறைக்க ஆரம்பித்தார். அப்போ தெரிந்து கொண்டார்கள், இவருக்குள்ளே ஒரு பிசாசின் தாக்குதல். ஒரு பிசாசின் தாக்குதல். பல மனநோயை எல்லாம் கொண்டு போனார்கள். ஒண்ணு நடக்கல. தூக்கிட்டு போறவங்க எல்லாம் அடிப்பார். இவர் முழுக்க முழுக்க பைத்தியமான. கடைசியில ஒரு கிறிஸ்துவ ஒரு போதகர் இடத்துல கொண்டு போனார். அவர் சொன்னார், உடைய குடும்பம் முழுவதுக்கு சூனியம் செய்திருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய தாயை இந்த பைத்தியத்திலிருந்து தெளியாக்குறார். உன்னை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உள்ளே இருந்த ஆவிகள் சொன்னது, உன்னுடைய உயிரை நாங்கள் கொண்டு போவோம். 2 நாட்கள் அவர் ஜெபித்து பார்த்தால் ஒன்று நடக்கல. திடீரென்று தரையில விழுந்தார். அவ்வளவு பேய்களும் அவரை அலக்கழித்தது. அவருடைய உயிரை உறிஞ்சி கொண்டு போய்விட்டார். அவர் சொல்லுகிறார், என் மரணம் அடைந்த நேரத்தில், நான் மரித்த நேரத்தில் பயங்கரமான ஒரு கலக்கம். இதுவரை அதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு பயம். ஐயோ, உலக வாழ்க்கை முடிந்து விட்டது. ஐயோ, பாதாளத்துக்கு அல்லவா சொல்லுங்க. பாதாளத்துக்குள் இறங்கி அவர் விவரித்தார் அந்த பாதாள காட்சி. பயங்கரமான அக்கினி, சரீரத்தால் தாங்க முடியாது. ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த அவருடைய பிரதரின், அவர் ஒரு இந்துவாய் இருந்து ஒரு பாம்பு, ஒரு விரியன் பாம்பு அவரை கொத்தினால் மரித்தவர். உள்ளே அவர் கிடந்து சொல்லுகிறார், ஐயோ, நீ வந்து விட்டாயா, நீயும் வந்து விட்டாயா, ஏன் வந்தாய்? தாங்க முடியாத வேதனை. பல மணி நேரங்கள். ஆனால் பாதாளத்தில் கிடந்த போது ஒரு சத்தம் அவருடைய காதை கேட்டது. பூமியில இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஊழியக்காரன், ஆண்டவரே, அவருக்காக 3 நாட்கள் நான் உபவாசம் பண்ணிவிட்டேன், இப்போது மரித்து விட்டாரே, இவருடைய ஆவியை மறுபடியும் அந்த சரீரத்தில் கொண்டு வா, இந்த மகன் வாழட்டும் ஆண்டவரே, பாதாளத்துக்கு செல்லக்கூடாது. அந்த பாதாளம் முழுவதும் இயேசுவே இறங்கும், இயேசுவே அழுகிற காட்சி, அழுகிற சத்தம் உடைய காதலை கேட்டது. அடுத்த நிமிடம் உடைய உயிர் உடைய சரீரத்துக்குள்ள வந்தது. இவருடைய ஆவி பிரிந்து பாதாளத்துக்கு போகும்போது அவருக்குள்ளே இருந்த அத்தனை 7 ஆவிகளும் வெளியேதான் காத்து கொண்டு இருந்தன. இவருடைய ஜீவன் சரீரத்துக்குள்ளே வந்த உடனே அந்த 7 ஆவிகளும் சேர்ந்து மறுபடியும் இவருக்குள்ளே புகுந்து கொண்டு, ஆனால் அந்த ஊழியக்காரன் விடல. மணிக்கணக்காய் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய அக்கினி இறங்கி அதை சுட்டரிக்க வேண்டும் என்று மன்றாடும் போது, நான் போகிறோம் சத்தியம் பண்ணிவிட்டு அவனை விட்டு பிரிந்து, அதுக்கு பிறகு அவர் நல்ல விடுதலை ஆனார்.
அவருடைய தாயாருக்கு கர்த்தர் அற்புதமாய் சுகம் கொடுத்து அந்த பைத்தியத்திலிருந்து சுகமாக்கினார். ஆனா அவருடைய அண்ணன் தான் இன்னும் வரவில்லை. எங்க போனார் யாருக்கும் தெரியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையினுடைய மேன்மையை இப்பொழுது நாம் அறிய முடியாமல் இருக்கலாம். பாதாளத்துக்கு போகிறோம், சிலுவையினுடைய மேன்மை என்ன என்று அறிந்து கொள்வான். பரலோகத்துக்கு போகிறவனோ இந்த சிலுவையில் பாராட்டப்பட்ட பெரிய கிருபையை அறிந்து கொள்வான். கிறிஸ்துவனுடைய இரத்தமே இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேறு வழியே இல்லை. கிறிஸ்துவின் இரத்தமே இல்லாமல் சாத்தான் மேல் ஜெயமெடுக்க வேறு வழியே இல்லை. அவ்வளவு பாடுகளை ஏன் அவர் அந்த சிலுவையிலே சந்திக்க வேண்டும்? இன்றைக்கு கேட்டு பாருங்கள், ஏன் ஆண்டவரே அந்த பரலோகத்தை துறந்து இந்த பூமிக்கு வந்தீர்? ஏன் ஆண்டவரே எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்து தேவகுமாரனாகிய நீர் ஏன் இந்த முள்முடியை சூட்டப்பட்டு ஏன் சவுக்களினால் அடித்து அடித்து உம்முடைய சரீரத்தை பிழிந்தார்கள்? ஏன் உம்முடைய கைகளில் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டு இருக்கிறது? ஆண்டவர் சொல்லுவார், மகனே, பாதாளம் என்பது கொடுமையிலும் கொடுமை, அதிலும் கொடுமை அக்கினி கந்தமும் கரிர கடத்தில நித்திய நித்தியமாய் வேதனைப்படுவது. அதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உனக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தான் நான் அந்த கொடிய சிலுவையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அவ்வளவு நிந்தைகளையும் அவ்வளவு அவமானங்களையும் உன் மேல வைத்த அன்பினாலே நான் பொறுமையாய் சகித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தோடு விளையாடி கொண்டிருக்க கூடாது. பாவம் அவ்வளவு கொடூரமானது. பாவம் அவ்வளவு கொடூரமானது. யோசித்து பார், உன்னுடைய மனதை தொட்டு உண்மையாகவே அந்த சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பை பெற்று இருக்கிறாயா? உண்மையாகவே நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா? உண்மையாகவே உன்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? உண்மையாகவே பூமியில நீ கண்களை மூடினால் பரலோகத்தில் திறப்பேன் என்கிற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கிறதா?